Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்கள் first time நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 10 காய்ந்த மிளகாய், முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம எடுத்து வச்சிருக்க 10 காஞ்ச மிளகாய், முந்திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாய், முந்திரி இது சேர்த்து இது கூடவே நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், முந்திரி, தக்காளி இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் தூளில் நான் மிளகாய், மல்லி இது கூடவே இன்னும் 5-6 மசாலா பொருட்கள் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிளகாயும் மல்லியும் தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலாவில் சிக்கனை இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை இந்த மசாலாவிலேயே நல்லா வேக விடணும். சிக்கன் நல்லா மசாலா கூட வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து சிக்கன் கூட நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு நல்லா வேக விடணும். மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு மசாலா கூட சேர்ந்து வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து ஒரு தடவை நல்லா குழம்பை இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா வெந்து கிரேவி நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே இந்த மாதிரி தூவி விட்டு அப்படி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த சிக்கன் கிரேவி சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த சிக்கன் கிரேவியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.